இன்ட்ரோ. வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் சமீபத்திய மிக முக்கியமான செய்திகளையும் அதன் வளர்ச்சிகளையும் விரிவாக பகுப்பாய்வு செய்யப் போகிறோம். சர்வதேச அரசியலில் இருந்து உள்நாட்டு அரசியல் வரை ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வையும் ஆழமாக ஆய்வு செய்து இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் அதன் தாக்கத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய பகுப்பாய்வு மிக முக்கியமானது, ஏனெனில் உலக அரசியல் சமநிலையே மாறிவிட்டது. டாபிக் 1. முதலில் மத்திய கிழக்கு நெருக்கடியை பார்ப்போம். ஈரான் இப்போது எதிர்பார்க்கும் வகையில் தனது அடுத்தகட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளது. ட்ரம்ப் அதிபராக வருவதற்கு முன்பே ஈரான் தனது நிலைப்பாடை வலுப்படுத்தி வைக்கிறது. இது மிகவும் முக்கியமான யுக்திரீதியான முடிவு. ஈரான் தனது ரீஜனல் ஐ நிரூபிக்க விரும்புகிறது. இந்த நிலைப்பாடு சர்வதேச எண்ணெய் விலைகளையும் உலகப் பொருளாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கும். இந்தியாவிற்கு இது ஒரு சவாலான காலகட்டம், ஏனெனில் நம்முடைய எரிசக்தி இறக்குமதி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அடுத்து அரபு அமெரிக்கா கூட்டணியின் சதிவேலைகளை பார்க்கலாம். ஈரான் ஒரு வகையில் இந்த 3 சக்திகளின் சூழ்ச்சியில் சிக்கியுள்ளது என்று பலர் கருதுகின்றனர். ஆனால் உண்மை வேறு. ஈரான் தனது ஸ்ட்ராட்டஜிக் ஐ பாதுகாக்க எடுத்த நடவடிக்கைகள் இவை. அப்ராஹமுக்கு பிறகு மத்திய கிழக்கின் பவர் பேலன்ஸ் மாறிவிட்டது. ஈரான் தனது நிலைப்பாடை தெளிவுபடுத்த விரும்புகிறது. இந்தியா இங்கே மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் நமக்கு அனைத்து தரப்பினருடனும் நல்ல உறவு அவசியம். உள்நாட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தை பார்த்தால் சிபிஐ இந்த விசாரணையில் சில தவறுகளை செய்திருக்கலாம். டெல்லி லிக்கர் ஸ்கேம் ஒரு முக்கியமான வழக்கு, ஆனால் சட்டரீதியான நடைமுறைகளில் அசம்பாவிதங்கள் நடந்திருந்தால் அது நீதி அமைப்பின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும். இதனால் ராகுல் காந்தி போன்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் அரசின் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஆப் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இதை அரசியல் பழிவாங்கலாக சித்தரிக்க முயற்சிக்கும். தமிழகத்தில் இதன் தாக்கம் குறைவாக இருந்தாலும் நிறுவன நம்பகத்தன்மை பற்றிய கவலைகள் எழுந்துள்ளன. டாபிக் 2. இந்தியாவின் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி எடுத்த அதிரடி முடிவுகளை ஆராய்வோம். மத்திய கிழக்கு நெருக்கடியின் பின்னணியில் இந்தியா தனது ஃபாரின் ஐ மறுபரிசீலனை செய்துள்ளது. இந்த முடிவு மிகவும் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா தனது ஸ்ட்ராட்டஜிக் ஐ பாதுகாக்க வேண்டும். இந்த முடிவு தமிழக மீனவர்களின் கல்ஃப் நாடுகளில் உள்ள வேலை வாய்ப்புகளையும் பாதிக்கலாம். எனவே மத்திய அரசு கூடுதல் கவனத்துடன் இந்த விஷயத்தை கையாள வேண்டும். ஈரானின் தாக்குதல்களால் அமெரிக்கா திணறி வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சூழ்நிலையில் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. உலகப் பொருளாதாரம் ஏற்கனவே பல சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் மேலும் ஒரு பெரிய போர் என்பது யாருக்கும் நல்லது அல்ல. ட்ரம்ப் தனது எலெக்ஷன் இல் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று உறுதியளித்துள்ளார். இப்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் உள்ளார். இந்தியாவிற்கு இது ஒரு வாய்ப்பு, ஏனெனில் நாம் மீடியேட்டரை ஏற்கலாம். சவுதி அரேபியா தனது டபுள் ஐ தொடர்கிறது என்பது இப்போது தெளிவாகிவிட்டது. ஐ மத்திய கிழக்கில் மேலும் ஈடுபடுத்த சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளது. கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் இன் அரசியல் உத்தி மிகவும் சூட்சுமமானது. ஒருபுறம் ஈரானுடன் டிப்ளோமேட்டிக் ஐ மெயின்டெயின் செய்கிறார், இன்னொரு புறம் அமெரிக்காவை ஆன்டி ஈரான் இல் ஈடுபடுத்துகிறார். இந்த விளையாட்டில் இந்தியா சிக்கிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய எனர்ஜி செக்யூரிட்டி மற்றும் டயாஸ்போரா ஐ கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தின் இல் உள்ள தொழிலாளர்களின் நலனும் இதில் அடங்கும். டாபிக் 3. தமிழக அரசியலில் மோடி மதுரை விஜயம் மிக முக்கியமான வளர்ச்சி. இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிஜேபி தனது ஒரு பகுதி. மதுரை தெற்கு தமிழகத்தின் அரசியல் மையம் என்பதால் அங்கே மோடி பேசிய விஷயங்கள் மிக முக்கியம். திமுக அரசின் மீதான மக்களின் அதிருப்தியை பிஜேபி பயன்படுத்த முயற்சிக்கிறது.
ஆனால் தமிழக அரசியலில் மாற்றம் என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. கடைசி நேர டெரம்ஸுகள் எப்போதும் தமிழக அரசியலில் உண்டு. அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். டெல்லி ராஜ்கோபாலன் கோலா போன்ற ஃபேக்டர்ஸ் எப்படி விளையாடும் என்பதை பார்க்க வேண்டும். ஈரானின் வீழ்ச்சி என்பது முன்கூட்டியே அறிவிப்பது சரியானதா என்பது சந்தேகம். ஜனநாயகம் எழுகிறது என்ற நரேட்டிவ் வேண்டுமென்று உருவாக்கப்படுவது போல தோன்றுகிறது. ஈரான் மக்களுக்கு ஜனநாயக உரிமைகள் வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் வெளிப்புற தலையீடு மூலம் ஜனநாயகம் வருவதா என்பது கேள்விக்குறி. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈரானில் ரெஜிம்க்கு முயற்சிக்கிறதா அல்லது டிப்ளோமேட்டிக்கலி சால்வ் செய்ய விரும்புகிறதா என்பது தெளிவாகவில்லை. இந்தியா இவ்விரு தரப்புடனும் உறவை மெயின்டெயின் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. வடக்கு மாவட்டங்களில் பிஜேபி வசப்படுத்துவது குறித்த கருத்து கணிப்புகள் வந்துள்ளன. திமுக கவலை அடைவது புரிந்து கொள்ளத்தக்கது. ஏனெனில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் போன்ற மாவட்டங்களில் பிஜேபி ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு பெற்றுள்ளது. ஆனால் தமிழக அரசியலின் அடிப்படை என்பது திராவிடியன் ஐடியாலஜி. அதை அவ்வளவு எளிதில் மாற்ற முடியாது. ஜே.வி.சி. ஸ்ரீராம் போன்றவர்களின் பகுப்பாய்வுகள் தமிழக அரசியலின் நுட்பங்களை சரியாக புரிந்து கொள்ள தவறிவிடுகின்றன. தமிழர்களின் அடையாள உணர்வு எப்போதும் வலுவானது. டாபிக் 4. திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் மிக கவலைக்குரியது. போலீஸ் படைகள் குவிக்கப்பட்டுள்ளதை பார்க்கும்போது இது சாதாரண சம்பவம் அல்ல என்பது தெளிவு. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை பற்றிய கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. திமுக அரசு இதுபோன்ற சம்பவங்களை எப்படி கையாளுகிறது என்பது மக்கள் மத்தியில் கவனிக்கப்படும். நெல்லாய் மாவட்டம் அரசியல் ரீதியாக சென்சிட்டிவ் ஏரியா என்பதால் இங்கே எந்த அமைதியின்மையும் ஏற்படுத்தக்கூடாது. மக்களின் நம்பிக்கையை அரசு மீட்டெடுக்க வேண்டும். மோடி கூட்டம் முடிந்த உடனே இபிஎஸ் அமித்வை சந்தித்தது மிக முக்கியமான அரசியல் வளர்ச்சி. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியின் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்கே முக்கிய பங்காளியாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தமிழக மக்கள் இந்த கூட்டணியை எப்படி பார்ப்பார்கள் என்பதுதான் முக்கியம். பிஜேபி தமிழக வழிபாட்டு முறைகளிலும் தமிழ் மொழி விஷயங்களிலும் செய்த தவறுகள் மக்கள் மனதில் இருக்கிறது. இபிஎஸ் இந்த சவால்களை எப்படி சமாளிப்பார் என்பது பார்க்க வேண்டியது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈரானின் அடுத்தகட்ட களை கண்டு கொதித்து எழுந்துள்ளது. கொல்லப்பட்ட கசேம்க்கு பிறகும் தனது ரீஜனல் ஆபரேஷன்ஸ் தொடர்கிறது என்பதுக்கு தெரிந்திருக்கிறது. இன்னும் முக்கியமான வேலை இருக்கு என்ற அறிவிப்பு ஈரானுக்கு நேரடியான எச்சரிக்கையாக இருக்கலாம். ஆனால் அமெரிக்க இராணுவம் ஏற்கனவே பல ஸ்ட்ரெச்ட் ஆகியுள்ள நிலையில் மேலும் ஒரு கான்ஃப்ளிக்ட் தொடங்குவது வாய்ஸ் டெசிஷன் அல்ல. இந்தியா இந்த சூழ்நிலையில் மிக கவனமாக டிப்ளோமேட்டிக் பேலன்சிங் ஆக்ட் செய்ய வேண்டும். டாபிக் 5. ஈரான் தனது அடுத்தகட்ட தாக்குதலுக்கு 10,000 தயார் நிலையில் வைத்துள்ளது என்ற தகவல் மிக கவலைக்குரியது. இது கல்ஃப் போர் 2.0 தொடங்கக்கூடிய அபாயகரமான நிலைமை. ட்ரோன் இல் ஈரான் கணிசமான முன்னேற்றம் அடைந்துள்ளது. யுக்ரைன் போரில் ரஷ்யா இந்த எஃபெக்டிவ்னஸ் நிரூபித்துள்ளது. சவுதி அரேபியா மற்றும் யுஏஇ பெட்ரோலியம்க்கு இது பெரிய அச்சுறுத்தல். இந்தியாவின் எனர்ஜி இம்போர்ட்ஸ் கடுமையாக பாதிக்கப்படும். தமிழக இண்டஸ்ட்ரியல் இதனால் பாதிப்படையும். ஏனெனில் எரிசக்தி விலை அதிகரிப்பு உற்பன செலவை அதிகரிக்கும். யூரோப்பியன் யூனியன் மிக கடினமான நிலைமையில் உள்ளது. எல்என்ஜி விலைகள் 50% அதிகரித்துள்ள நிலையில் ஓயில் விலைகள் 10% மட்டுமே உயர்ந்துள்ளது என்ற போக்கு ஐரோப்பாவின் எனர்ஜியில் உள்ள பிரச்சினைகளை வெளிப்படுத்துகிறது. ரஷ்யா யுக்ரைன் போருக்கு பிறகு ஐரோப்பா மாற்று எனர்ஜி தேடி வந்துள்ளது. ஆனால் மத்திய கிழக்கு நெருக்கடி குழப்பிவிட்டுள்ளது. யூரோப் போரு விலைவாசி பொருளாதார மண்டலை அசதவு. இதன் தாக்கம் இந்தியா மற்றும் தமிழகத்தின் எக்ஸ்போர்ட் பாதிக்கும். நமது டெக்ஸ்டைல் மற்றும் ஐடி சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் குறையும் வாய்ப்புள்ளது. ஈரானின் முழுவீச்சிலான நடவடிக்கைகளால் சவுதி அரேபியா கதறிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தனது படிப்படியாக குறைத்துக் கொண்டிருக்கிறது.
இந்த சூழ்நிலையில் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய சக்திகள் மத்தியஸ்தம் செய்ய முயற்சிக்கின்றன. இது இன்டர்நேஷனல் பவரில் முக்கியமான மாற்றம். அமெரிக்கா மத்திய கிழக்கில் இருந்து படிப்படியாக விலகுவது சைனா மற்றும் ரஷ்யா போன்ற சக்திகளுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுக்கும். இந்தியாவின் மல்டி அலைன்மென்ட் பாலிசி இந்த சூழ்நிலையில் மிக முக்கியமாகிறது. தமிழக மீனவர்கள், ஐடி புரொஃபஷனல்ஸ் மற்றும் போல் அசெக்டர்ஸ் இந்த ஜியோபாலிட்டிக்கல்னால் பாதிக்கப்படும். அவுட்ரோ. இன்று நாம் பேசிய அனைத்து விஷயங்களையும் பார்த்தால் உலக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவு. மத்திய கிழக்கு நெருக்கடி, இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங், தமிழக அரசியலின் மாற்றங்கள் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இனிவரும் மாதங்களில் இந்த வளர்ச்சிகளை மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும். தமிழக மக்களின் நலன்களை மனதில் வைத்து ஒவ்வொரு நிகழ்வையும் ஆய்வு செய்வது அவசியம். தி டெய்லி ஐ இச்செய்து தொடர்ந்து இத்தகைய ஆழமான பகுப்பாய்வுகளை பெறுங்கள். இது தி டெய்லி ஃபேக்ட்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள், முன்னேறுங்கள்.